இன்னைக்கு சப்பாத்தி மாவு எப்படி கலக்கணும்னு சொல்லி சில பேர் கேட்டிருக்கிறாங்க எனக்கு. வெறும் நீங்கள் வந்து சுடுறது மட்டும்தான் காட்டுறீங்க, எப்படி மாவு இது பண்ணணும்? ஒன்றுமே இல்லை, நான் வாட்டர் தான் கலந்து வச்சிடுவேன், அவ்வளோதான். இப்போ நான் அதுவும் காட்டுறேன். நான் இப்போ இதுக்கு காம்பினேஷன் என்னன்னா கோகோனட் சட்னி பண்ண போகிறேன். நான் வந்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன் தேங்காய், பச்சை தேங்காய் வந்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இது நீங்கள் இந்த மாதிரி பாக்ஸுங்க வேஸ்ட் ஆகாமல் இந்த மாதிரி பாக்ஸுங்களை வந்து கட் பண்ணி உங்களுக்கு தேவை இருக்கிறது எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீசரில் இல்லை ஃப்ரிட்ஜில் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். இது வந்து நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். இப்போ கோகோனட் சட்னிக்கு இது கோகோனட் சட்னின்னா எல்லோரும் செய்கிறது தானா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இது ஆந்திரா ஸ்டைல். நான் செய்கிறது வந்து ஆந்திரா ஸ்டைலு. கர்ட் ரைஸ்க்கு அப்புறம் டைரெக்டாக வந்து பச்சரிசி சோனா மசூரி ரைஸ் யார் சாப்பிட்றாங்க அதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். சூப்பர் காம்பினேஷன். நீங்கள் பண்ணி பாருங்கள். இது அதுக்கு தேவை இருக்கிற பொருள் நான் இப்போ காட்டுறேன். கொப்பரை, அதாவது தேங்காய் கட் பண்ணி வச்சுக்கிட்டது. அதுக்கு வந்து ஒரு 5 தக்காளி, ஒரு 5 காஞ்ச மிளகா, ஒரு 6 காஞ்ச மிளகா. ஆனால் இது வந்து நீங்கள் காஷ்மீர் சில்லி வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். பட் எங்கிட்ட இப்போ அவைலபிள் இல்லாதனால நான் இந்த சில்லி வச்சுக்கிறேன். ஆஸ் யூஷுவல் எங்கள் ஊர் பச்சை மிளகாய் இது வந்து இது நான் போட்டிக்கிறேன். இவ்வளோ இதுக்கு வந்து நான் இவ்வளோ கொப்பரை நான் போடலை. நான் வந்து தேவை இருக்கிற ஐட்டம்ஸ் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இது போதும். நான் வந்து இது ஃபுல்லாகவே வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிக்கிறேன். நான் இந்த ஐட்டம்ஸ் வந்து இதுக்கு தேவை இருக்கிற ஐட்டம்ஸ் வந்து ஜீரகம், கார்லிக்கு. அது மிக்ஸி ஆட்டும் போது நான் உங்களுக்கு வந்து அது காட்டிடுறேன். இது கோகோனட் சட்னிக்கு வந்து நான் ஆந்திரா கோகோனட் சட்னி. இது தனி பாட்டு, இது எடுத்துடுங்க நீங்கள். ஓகேங்களா? இப்போ கீரை, அரைக்கீரை பெரிய விஷயமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இது தெலுங்கில் வந்து தோட்டக்கூரைன்னு சொல்லுவாங்க. தோட்டக்கூரை வேப்புடு. அப்படி என்ன தோட்டக்கூரை வேப்புறன்னா நிறைய வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க. அரைக்கீரை, நம்ம தமிழில் வந்து இது அரைக்கீரை. இது நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா வாஷ் பண்ணி கட் பண்ணிக்கிட்டேன் நான். ஓகேங்களா? இது நான் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ அது கட் பண்ணி வச்சதுக்கப்புறம் தனியாக வந்து அதோட தண்டு இருக்கும்ல, அது கூட வந்து இந்த மாதிரி பொலிசாக வந்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன். எதுக்காகன்னா நான் இது வந்து முழுசாக வந்து நான் இதில் போடலை. இதில் ஆஃப் எடுத்து வச்சுக்கிட்டு நாளைக்கு காராமணி ஊற வச்சு அதில் போட்டு குழம்பு பண்ணுவேன் நான். இது எடுத்து வச்சுக்கிட்டு. ஓகேங்களா? இதில் நான் பாதி தான் அதுக்கு போடுற ஃப்ரை. என் டாக்டருக்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும் ஃப்ரை வந்து. அதுக்கு தேவை இருக்கிற பொருள் வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் தேவை. அதுக்கப்புறம் சில்லி 2, கொஞ்சோண்டு கரைப்புளி தாளிக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் அங்கேயே இருக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம். மஞ்சள் கொஞ்சோண்டி, அப்புறம் வந்து சில்லி பவுட்ரு. இது கொஞ்சம் தான் நான் போடுவேன். நான் ஆக்சுவலி இப்போ வந்து வேறு பவுடர் நான் பண்ணுறேன். அப்புறம் வந்து சால்ட்டு, தேவையில்ல சால்ட்டு. இப்போ அதுக்கு இந்த அரைக்கீரை வந்து ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இதில் போடுற இன்க்ரீடியன்ட் என்னென்னா வேர்க்கல். இது நான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பவுடர் பண்ணணும். இந்த வேர்க்கல் பவுட்ரு வந்து வெறுமணி நீங்கள் அரைக்கீரைக்கு மட்டும் யூஸ் பண்ணுறதில்ல. கோவக்காய், கத்திரிக்காய், அவரைக்காய், அந்த கொத்தரங்காய் அதெல்லாம் ஜஸ்ட்டு தாளிச்சிட்டு அதில் கூட நீங்கள் இந்த பவுட்ரு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தோசை தொட்டிக்கலாம், இட்லிக்கு தொட்டிக்கலாம். இது வந்து வேர்க்கல் பவுட்ரு வந்து எல்லாத்துக்குமே. நான்வெஜ் சாப்பிட்றவங்க வந்து சிக்கன் ஃப்ரை பண்ணால் கூட அது கூட லைட்டாக மேலே வந்து தூவிக்கலாம். நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த ஐட்டம்ஸ் வந்து மிக்ஸி, இது ஒரு சைடு மிக்ஸி பண்ணிக்கலாம். ஒரு கப்புக்கு வந்து கார்லிக் வந்து இவ்வளோ போட்டிக்கணும். கார்லிக் தான் மெயின். நமக்கு வந்து எல்லாத்துக்குமே கார்லிக் மெயின். நான் இந்த கார்லிக் போட்டிக்கிறேன். அதுக்கு ஏற்ற 1.5 ஸ்பூன் வந்து ஜீரகம் போட்டிக்கிறேன் நான். பவுட்ரு பண்ணணும்ல, அதுக்கு தான். அதுக்கப்புறம் வந்து அதுக்கு ஏற்ற 3 ஸ்பூனு, இது ரொம்ப ஸ்மால் ஸ்பூனுங்க, எப்போவுமே 2 தானே போடுவேன். இதுக்கு நான் 3 போட்டிக்கிறேன். 3 ஸ்பூன் இது உப்பு போட்டிக்கிட்டா. நெக்ஸ்ட்டு வந்து மிளகாத்தூள். இது எங்கள் ஆந்திரா மிளகாத்தூள், உங்களுக்கு தெரியும்.
நீங்கள் இதுதான் போடணும்னு நெசசரி இல்லை. ஆசீர்வாத் நல்லாயிருக்கும். சாரி, ஆசீர்வாது ஆச்சி ஈஸ்டர்ன் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் அது வாங்கிக்கோங்க. நான் இதுக்கு வந்து 3 ஸ்பூன் நான் போட்டிருக்கிறேன். இது ஒரு சைடு வந்து இது பவுடர் பண்ணிக்கலாம் நம்ம. இது இது எடுத்துகிட்டு போய் நம்ம பவுடர் பண்ணிடலாம். அது மெயின் கிடையாது. அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த மாவு இருக்குதுல்ல, கோதுமை மாவு, கொஞ்சம் இங்கே காட்டுங்களேன். இந்த கோதுமை மாவு வந்து இப்படி நடுத்தில் வாட்டர் ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு வந்து பொடி பொடியாக நம்ம வந்து பேங்கிள்ஸ் ஏதாச்சும் இருந்தால் கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. இது நானும் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அது வந்து. இப்போ இது வந்து நீங்கள் சம்டைம் வந்து வாழைப்பழம் இருக்கும் பார்த்தீங்களா, வாழைப்பழம் ரொம்ப பழுத்திச்சேன்னா குழந்தைங்க சாப்பிட மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி சப்பாத்தி மாவில் கூட பிசிஞ்சி நீங்கள் அவங்களுக்கு வந்து கொடுக்கலாம். அது நல்லாயிருக்கும். சப்பாத்தி ஐட்டமில் கூட நிறைய ஐட்டம்ஸ் இருக்குதுங்க. மார்வாடிங்க மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது சப்பாத்தி மாவில் வந்து. அந்த பக்கம் என் டாக்டர் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு காட்டுறாங்க என்ன. ரொம்பவும் சாரி, நான் வந்து உப்பு போட மறந்துட்டேன். எங்களுக்கு தேவையில்லைங்க உப்பு வந்து நெசசரி. தேவை இருக்கிறவங்க போட்டுக்கோங்க. நான் அது கூட போடல பாருங்களேன், ஒரு துளி அளவு தான் சும்மா. இது வந்து உட்காந்த வேலைக்காகாது பாருங்க. நல்லா கைக்கு ஒட்டக்கூடாது. அதுக்காக வந்து ரொம்பவும் டைட்டாகவும் நீங்கள் வந்து அது பண்ணக்கூடாது. ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கணும். நம்ம இதெல்லாம் பண்ணுறதுக்குள்ளே இது வந்து ஊறிடும். கொஞ்சம் ஒரு மூடி போட்டுக்கலாம், இல்லை இது மேலே வந்து கிளாத் வச்சுக்கலாம். நீங்கள் இது நான் முன்னாடியே கலந்து வச்சு அது ப்ராசஸிங் பண்ணலாம். நான் மாவு எப்படி கலக்கிறது வந்து காட்டாமல் போடுறீங்களே அப்படின்னு கேட்டதுனால தான் நான் வந்து இது காட்டலாம் அப்படின்னு தான் நான் இது டைம் எடுத்துக்கிறேன். ஓகே, இது இப்போ நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். இது இந்த பதத்தில் இருக்கும்போது நம்ம வந்து மூடி போட்டு வச்சுக்கலாம். திருப்பி இது வந்து நம்ம கொஞ்சம் இது பண்ணணும். இதுக்கு வந்து நான் கொஞ்சம் மேலே அப்படி தண்ணி தெளிச்சுட்டு நான் இதை என்ன பண்ணுறேன்னா, இது வந்து மூடி போட்டு வச்சுக்கலாம். நம்ம மூடி போட்டு வச்சுக்கிட்டு இப்போ மற்ற ப்ராசஸிங் வந்து நம்ம பார்ப்போம். மிக்ஸி போட்டுட்டு வரேன் நான். இது ఎక్కువగా சவுண்டு. இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கிட்டு இப்போ பாருங்க, இதில் நான் ஆல்ரெடி வந்து கோல்டு வின்னர் ஆயில், அதில் கொஞ்சோண்டு கோகோனட் ஆயில் எப்பவும் மிக்ஸ் பண்ணி வச்சுப்பேன். இப்போ ஆயில் ஊற்றுறோம் நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு. ஒரு ஐ திங்க் 4 ஸ்பூன் இருக்கும். 4 ஸ்பூன் அளவுக்கு கோகோனட் ஆயிலு ஹேருக்கு நல்லது. ப்ளஸ் இதுலேயே வந்து இது பீனட்டு உடம்புக்கு நல்லது. கீரை ஹெல்த்தி, பசங்களுக்கு வந்து ஜீரகம் எல்லாமே வந்து ஜீரணம் அடிக்கிற ஐட்டம்ஸ் தான். நமக்கு வந்து எப்போவுமே கூட்டில் வந்து பருப்பு கேஸு எல்லாமே இது இருக்கும். அப்படி இல்லை, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து கடுகு போடுற கொஞ்சோண்டு, எனக்கு மட்டும் நல்லா கோகோனட் ஸ்மெல் நல்லா இருக்குது இங்கே வந்து சமையல் பண்ணும்போது. ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூனு. பார்த்தீங்களா நுரை எப்படி வருதோ, கோகோனட் ஆயில் இருக்கிறதுனாலே. இதிலே வந்து கொஞ்சம் உளுந்து,
இது கொஞ்சம் கோல்டு கலர் வரும்போது நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா கொஞ்சோண்டி பெருங்காயம், பூண்டு, பெருங்காயம், ஜீரகம் எப்போவுமே ஆல்வேஸ் எல்லா சமையலில் இருக்கும் என்கிட்ட வந்து. பொன்னிறமாக கோல்டு கலரில் வரும்போது நம்ம ஆனியன் போட்டுக்கலாம். ஆனியனும் பச்சை மிளகா அப்புறம் காஞ்ச மிளகா. ஏன் நான் கறிவேப்பிலை போடல தெரியுமா? இப்போ போடுவேன். அப்போ மேலே சிந்தாது பார்த்தீங்களா? இப்போ போடுவேன் பாருங்க. சப்பாத்தி ரோலில் வந்து சப்பாத்தி பண்ணிட்டு அந்த ரோலில் வந்து இந்த என்ன சொல்லுவாங்க அதுக்கு, சப்பாத்தி ரோல் வாங்கிப்போம்ல நம்ம வந்து கேஎஃப்சி, மெக்டோனல்ஸ் அந்த மாதிரி ரோல் மாதிரி பண்ணிட்டு அந்த மாதிரி கூட சாப்பிட்டா கூட நல்லா இருக்கும். இப்போ நான் கறிவேப்பிலை போடுறேன். பார்த்தீங்களா, கோகோனட் ஆயில் மிக்ஸ் ஆனதுனாலே எந்த மாதிரி தெரியுது அந்த இது. ஆனால் நீங்கள் வீடியோ தான் பார்க்குறீங்க, எனக்கு தான் இங்கே மணக்குது. ஸ்டஃப்ட் ரோல் கரெக்ட். நானும் புதுசு தானுங்க யூடியூபுக்கு வந்து. ஆக்சுவலி 2022 ஆரம்பிக்க அப்போவே பண்ணியிருந்தாங்க. இந்நேரம் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கும். நமக்கு சப்போர்ட்டிங் ஆளுங்க இல்லை, இப்போ தான் இருக்கிறாங்க. அதனால தான் லேட் ஆயிடுச்சு என்னோட யூடியூப் வந்து. போக போக நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து கீரை ரொம்பவும் ஃப்ரை பண்ணா அதோட சத்தெல்லாம் போயிடுமே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, இப்படி கூட பண்ணி சாப்பிடலாம். எல்லாத்துக்கும் ஒரு குற்றச்சாட்டு சொல்லிட்டு போனா எதுவுமே வந்து சாப்பிட்றதுக்கே இது இருக்காது நமக்கு. பாருங்க, நீங்க வந்து எல்லாமே போடுற ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ஹெல்த்தியான ஃபுட்டு. அது மெயின் திங். லேடிஸ்க்கு ரொம்ப ஹெல்த்தி, குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தி, வயசானவங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தி. நீங்க அந்த பாசி பருப்பு, கடல் பருப்பு, இல்லை தோரம் பருப்பு, இதுதான் கேஸ் ஃபார்ம் ஆகி ஹார்ட்டு கிட்ட இதாக இருக்கும். இதெல்லாம் கோகோனட் ஆயில் எல்லாமே நல்லா இருக்கும். பாருங்க, நான் இந்த ஸ்டேஜில் வந்து என்ன பண்ணுறேன்னா இதுக்கு ஸ்லிம்மில் வச்சிடுறேன். நான் ஸ்லிம்மில் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து கொப்பரை சட்னிக்கு வந்து அது ஃப்ரை பண்ணிக்கிறேன் நான். நெக்ஸ்ட் ஐட்டம்ஸ்க்கு வந்து இது பாட்டு இது வேகட்டும். நம்ம வந்து இது சின்ன அடுப்பில் நம்ம வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டோம். இப்போ இதில் நான் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போடுறேன். அதுக்கப்புறம் பொடியில் ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கிறோம், ரொம்ப போடக்கூடாது. இதில் லைட்டாக ஒரு 1/4 ஸ்பூன் போதும், ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து இதில் போட்டோம் உப்பு வந்து. ஸோ இது போட்டுட்டு நம்ம இது கலர் அவள்தான். இது கொஞ்சம் வெந்த உடனே நம்ம அந்த பவுடரை போட்டிக்கிட்டு இறக்குறதா நமக்கு வந்து அரைச்சது. இப்போ இதில் வந்து நான் தேங்காய் வறுத்திக்கிறேன். தேங்காய் எண்ணெயில் தேங்காய் வறுத்திக்கிறேன் நான். பார்த்தீங்களா, இப்போ தேங்காய் வறுத்திக்கிறேன் நான். இது அப்படியே இது இது ஃப்ரை ஆகிறதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணோம்னா டொமேட்டோ வந்து கட் பண்ணிக்கிறாது. அது அந்த இதில் வந்து அது ஃப்ரை ஆகிட்டு இருக்கும். டொமேட்டோ கட் பண்ணிக்கிறாது. இப்போ நமக்கு வந்து இந்த கோகோனட் வந்து ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த பொடி போட்டோம்ல அதே மிக்சியில் போட்டுக்கலாம். அந்த மிக்சியில் எடுத்து வச்சுப்போம் நம்ம. இப்போ போடலாம், நான் கொஞ்சம் சூடு போகட்டும், சும்மா எடுத்து வச்சுக்கிறேன் நான். இதில் வந்து 2 அந்த காஞ்ச மிளகாய் இருக்குதுல்ல, காஷ்மீர் காஞ்ச மிளகாய் வாங்கிக்கோங்க, சூப்பராக இருக்கும்.
கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். துளுவாண்டி இது போட்டுக்கிட்டு இந்த சட்னி பண்ணி பாருங்களேன் நீங்கள் ஒரு வாட்டி. இன்னொரு விஷயம், ஸ்கிப் பண்ணாமே பாருங்க, அப்பதான் உங்களுக்கு வந்து இதோட மெத்தட் என்னன்னு தெரியும். நான் இது போட்டுட்டேன் அதில். இப்போ நம்ம பச்சை மிளகா வந்து ரொம்பவும் ஃப்ரை பண்ணக்கூடாதுங்க, சும்மா அப்படி அதோட டேஸ்ட் போயிடும். ரொம்பவும் நீங்கள் வந்து இது பண்ணீங்கன்னா எப்படின்னா வறுத்துட்டீங்கன்னா ஸ்மூத் ஆகிட்டு அது டேஸ்ட்டே இருக்காது. பச்சை மிளகா அவ்வளோ இது பண்ணக்கூடாது. நான் கொஞ்சம் இது போட்டிக்கிறேன். பாருங்க, இந்த மெத்தடில் வந்து நம்ம இந்த அளவுக்கு தான் டேஸ்ட்டே இதில் தான் இருக்குங்க. ரொம்ப ஸ்மூத்தாக நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப கொலன்னு அது டேஸ்ட்டே இருக்காது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா நெக்ஸ்ட் ப்ராசஸிங், இந்த டமோட்டா வந்து இதுவும் நம்ம வந்து நல்லா இது ஸ்மூத்தாக இது மட்டும் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். எப்படின்னா நல்லா குக்கிங் நல்லா ஆகணும். இது இல்லைன்னா பச்சை ஸ்மெல்லு வரும் டமோட்டா வந்து. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இப்படி இது வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாமன்னா இதுக்கு ஒரு மூடி போட்டுடலாம். நம்ம மூடி போட்டு நெக்ஸ்ட்டு அது பாட்டு அது ஆகிட்டு இருக்கும். சாரி, இப்போ நம்ம இந்த ஃப்ரை இது ஒரு வாட்டி கலரி விடணும். நம்ம இதில் கடலப்பருப்பு போட்டுக்கலாங்க. கடலப்பருப்புன்னா தாளிக்கும் போது போட சொல்கிறேன். நான் வந்து ஏதோ அவுச்சிட்டி இல்லை வந்து ஊற வச்சிட்டி அந்த மாதிரி போட சொல்லலாம். தாளிக்கிற இதில் மட்டும் நீங்கள் இப்படி போட்டுக்கலாம். இதில் வந்து இது இன்னும் கொஞ்சம் வேகணும். நம்ம இந்த டைமில் வந்து என்ன பண்ணலான்னா இதில் ஜீரகம் நாங்கள் வச்சிருக்கிறேன், எடுத்துக்கிட்டு வரேன். சாரி, ஜீரகம். ஓகே, நம்ம ஜீரகம் வந்து ஒரு ஸ்பூன் நான் போட்டுட்டேன். ஒரு ஸ்பூன் ஜீரகம். அப்புறம் கார்லிக் வந்து அது வந்து ஒரு 3 கார்லிக், ரொம்ப போடாதீங்க. அப்புறம் கார்லிக் ஸ்மெல்லு தான் அதிகமாக வரும் இல்லைங்களா. ஒரு 3 ஸ்பூனு தெரியாமல நான் முன்னாடியே வந்து அது நச்சு வச்சுட்டேன். இந்த டைம்ல உப்பு 2.5 ஸ்பூன் வரைக்கும் நான் போட்டிட்டாங்க. உங்களுக்கு தேவை இருக்கிறது நீங்க போட்டிக்கோங்க. நான் இவ்வளவுதான் போட்டேன் அவ்வளவுதான் நாங்க அப்படின்னு. ஏன்னா சில பேர் உப்பு அதிகமா சாப்பிடுவாங்க, சில பேர் வந்து கம்மியா சாப்பிடுவாங்க. உப்பு மட்டும் நீங்க உங்களோட குவான்டிட்டிக்கு எவ்வளவு தேவைப்படுதோ அது நீங்க போட்டிக்கோங்க. நான் இது இப்ப மிக்ஸி அரைச்சிட்டு வரேன். பாருங்க, இப்ப இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த பொடி நம்ம தாராளமா போட்டிக்கோங்க. பொடி ரொம்ப நல்லா இருக்கும். வேர்க்கல்லு தான், வேற ஒன்றும் இல்லைங்க. நான் 5 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். பாருங்களேன், என் டாக்டருக்கு பொடி பத்தவே பத்தாது. இது பத்தாது இதுக்கு வந்து. ஸோ நான் இன்னும் ஒரு 2 ஸ்பூன் நான் போட்டிக்கிறேன். ரொம்ப அருமையாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஹெல்த்தி ஃபுட்டு. ஒரு வாட்டி இப்படி பண்ணி பாருங்க. நம்ம எப்போ பாரு கூட்டு 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 அவ்வளோதான். இது போட்ட உடனே நம்ம இது அடுப்பு ஆஃப் பண்ண வேண்டியதா. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி பவுலில் வந்து எடுத்து வச்சுக்கலாம். இது அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. அது டைம் பார்த்தீங்களா, 2 ஐட்டம்ஸ் ஒரே டைம் முடிச்சாச்சு. இது பார்த்தீங்களா, டமோட்டா நல்லா ஸ்மூத்தாக இதாயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த கொத்தமல்லி இதில் போட்டுக்கலாம், பச்சை ஸ்மெல் இல்லாமலே. அதுக்கப்புறம் வந்து புளி மறந்துட்டேன் நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு. புளி போடணும். அந்த மிக்ஸி போடும்போது
அரை எலுமிச்சை பழத்தோட கொஞ்சம் கம்மி. ஓகேங்களா? புளி கண்டிப்பாக போடணும். நம்ம இது பாருங்க, நான் வந்து இதை ஆட்டியிருக்கிறேன். இது கொப்பரை பச்சை மிளகாய் எல்லாமே சேர்த்து ஆட்டியிருக்கிறேன். இதில் அந்த புளி போட்டுடுறேன். புளி போட்டுட்டு நான் இப்போ மறுபடியும் இது ஒரு வாட்டி வந்து மிக்ஸி போட்டிக்கிறேன். அதுக்குள்ளே இது வந்து கூலிங் ஆகட்டும். நான் ஃபேன் கீழே வச்சிடுறேன். இது வந்து எடுத்து போயிட்டு பாருங்க. நான் அப்போ வந்து சும்மா லைட்டாக தானே இது பண்ணிட்டு வச்சுட்டு போனேன், நார்மலாக பிசிஞ்சு. இப்போ என்ன ஆகும்னா மாவு ஃபுல்லாக வந்து இதாகிடும், கைக்கு ஒட்டலாம் எதுவுமே இல்லை. இந்த ஸ்டேஜில் நம்ம இது இப்படி வச்சுக்கிட்டே நம்ம ஒரு இது பண்ணிட்டு வரலாம். இப்போ நம்ம இது மாதிரி ஒரு போல் ரவுண்டா இதில் இன்னொன்று நான் சொல்லணும். இது என்ன தெரியுங்களா, எங்கள் கிச்சன் டாப் இருக்குதுல்ல, கொரியன் டாப், அவங்க தான் எனக்கு இது செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா வரும். சப்பாத்தி பூரி எல்லாமே வந்து இதில் பியூர் ஒயிட்டு. அப்புறம் இது வந்து கோதுமை மாவு கிடையாதுங்க. இது என்னமோ தெரியல, ஆந்திராவில் வந்து லூஸில் விற்கிறாங்க. கோதுமை மாவு தான். அங்கே எல்லா ஹோட்டல்ஸில் எல்லார் வீடுங்களில் இது தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம கோதுமை மாவு போட்டாலும் இந்த மாவுக்கு வந்து ஒட்டிடுது. இது வந்து நல்லா பொடி பொடியாக உதிருது, பார்த்தீங்களா? நல்லாயிருக்கும் இந்த மாவு வந்து. அதுக்கு தான் நான் என்ன பண்ணுறதுன்னா அப்பப்போ ஒரு கிலோ வாங்கிட்டு வந்து எப்பயாச்சும் இந்த மாதிரி சப்பாத்தி பூரி பண்ணும்போது அதுதான் நான் தொட்டி இது பண்ணுறது. மொத்தம் எவ்வளோ வந்துருக்குதுன்னா 4, 5, 9 சப்பாத்தி வந்துருக்குது. ஆளுக்கு 3. இப்போ இது எல்லாமே வந்து இப்படி ரவுண்டு பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம ரெண்டு வெரைட்டி நான் காட்டுறேன் உங்களுக்கு. மேலோட்டமாக பண்ணாதான் பொங்கும் சப்பாத்தி வந்து. ரொம்ப அழுத்தி அப்படின்னு பண்ணாமன்னா பொங்காது. நான் நடுத்தில் நிறைய எங்கிட்ட டிப்ஸ் எல்லாம் இருக்குது, டக் டக் பண்ணி வரமாட்டேங்குது சொல்லணுன்னா. அப்புறம் ஹேர் பற்றி கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன், அது டிப்ஸு தனியாக வந்து நான் போடுறேன். ஹேர் கொட்டிட்டு இருக்குதுல்ல நிறைய பேருக்கு வந்து, அது என்னென்ன பண்ணணும் நான் சொல்கிறேன், நீங்கள் அது ஃபாலோ பண்ணுங்கள். அது நான் தனியாக உங்களுக்கு போடுறேன். நான் இந்த மாதிரி ஒரு இது. நெக்ஸ்ட் இன்னொன்று வந்து நான் லேயராக வேணும்னா அது எப்படி பண்ணணுமோ நான் உங்களுக்கு காட்டுறேன். நிறைய பேர் பண்ணுவாங்க சப்பாத்தி வீடுங்களை வந்து ஸ்கொயராக அந்த மாதிரி பண்ணுவாங்க. அந்த காலத்தில் அதுதான் சமோசா ஆங்கிளில் பண்ணுவாங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். இப்படி மடித்து நம்ம இப்படி இது ஷேப்பெல்லாம் வராது, ஆனால் நல்லா லேயராக மட்டும் தெரியும்.
கூடிய சீக்கிரம் வந்து பசங்களுக்கு வேறு வெரைட்டியாக ரைஸுங்க எப்படி பண்ணணும் அதெல்லாம் நான் போட போகிறேன். இவ்வளோதான். இப்போ நம்ம வந்து தாளிக்கலாம். கோகோனட் சட்னிக்கு வந்து தாளிச்சிக்கலாம். நம்ம அது இந்தாக்கிறது கொஞ்சம் கடுகு, ஜீரகம், கொஞ்சம் உளுந்து காட்டுங்க. ஏன்னா கோகோனட் ஆயில் இருக்கிறதுனால நுர வருது பார்த்தீங்களா. நான் ஆயிலில் மிக்ஸ் பண்ணுவேன். செஞ்சது பார்த்தீங்களா, இந்த வெடிக்குது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த காஞ்ச மிளகா போட்டி அது இப்போ இந்த ஹீட்லயே இது வந்து இதாயிடுச்சு. இது ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு கறிவேப்பிலை போட்டு இப்படி மூடி போட்டுடலாம். அவ்வளோதான். இப்போ இது நம்ம எடுத்து இதில் தாளிச்சு இதில் வந்து இதில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம சப்பாத்தி சுடுறதுக்கு நான் இந்த சைடே வச்சுக்கிறேன். இந்த இது எல்லாமே முடிஞ்சிச்சு. இப்போ சப்பாத்திக்கு வந்து நான் மேலே வந்து நெய் தடவுவேன். இப்போ மாண்டி சுட்டிச்சு. இப்போ நான் சப்பாத்தி போட்டு இருக்கிறேன். இதில் காட்டுங்க, இப்படி கிட்ட காட்டுங்க. பார்த்தீங்களா எப்படி வருது? இது இன்னும் நீங்க ஒரு 1 hour முன்னாடி பார்த்தீங்களா எப்படி வந்திருக்குது? எவ்வளோ கியூட் அழகா இருக்குதுல்ல, பார்த்தீங்களா? அதான் இன்னும் நீங்கள் ஒரு 1 hour முன்னாடி நீங்கள் இது மாவு நல்லா பிசிஞ்சு வச்சா கூட இன்னும் நல்லா இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். பார்த்தீங்களா புல்கா சப்பாத்தி. நான் என்ன பண்ணுவேன்னா இதுக்கு நான் என்னோட ஃபேவரட் நெய் தடவுவேன். நெய் இல்லாத வாழ்க்கை நமக்கு இல்லை. நெய் தான் அதிகமாக சாப்பிடுவேன் நான். ஓகேயா? இப்போ பாருங்க, இது நெக்ஸ்ட் சப்பாத்தி. இது பார்த்தீங்களா?
தொக்கு வேண்டாம், எதுவுமே வேண்டாம். இது என்ன ஒரு அக்கா கேட்டாங்க, அவங்களுக்கு தான் இது மெயினாக வந்து சப்பாத்தி எப்படி என்னது நான் காட்டுறேன். உங்களுக்கு தான் அக்கா காட்டுறேன் நான். அது வேகிறதுக்குள்ள நம்ம இது பார்ப்போம். பாருங்க எவ்வளவு ஸ்மூத்தா இருக்குத பாருங்க. இன்னொரு சீக்ரெட் சொல்லட்டுங்களா? சப்பாத்தி கல்லில் நான் ஏன் போட மாட்டேன்னா, இது பாண்டி இன்னொரு இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்கு அப்படின்னு சொல்லி அதுலேயே போடுறேன் நான். இது ஒரு டிப்ஸ் தான், தெரிஞ்சுக்கோங்க. இன்னொன்று போட்டேன் நான். பாருங்க, ஒன்று காட்டிட்டு பேசாமல் இருக்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. எல்லாமே அப்படிதான் பொங்கும் பாருங்க. சாரியா பொங்கும். ஆனா நான்ஸ்டிக் தவா இருந்தா ஓகே. இது வந்து நான்ஸ்டிக் தவா தாங்க, இந்த மாதிரி ஆயிடுச்சு. இது என்கிட்ட தாளிச்சு இந்த மாதிரி பண்ணியிருக்கிறேன் நான். சரிங்களா? இப்போ அவ்வளோதான். நீங்க சப்பாத்தி போட்டுட்டு பேசாம இருக்காதீங்க, திருப்பிட்டே இருங்க. அப்பதான் அது வந்து நல்லா இது வரும், பப்சியா பொங்கும். திருப்பிட்டே இருக்கணும். நம்ம வந்து போட்டுட்டு பேசாம இருக்கக்கூடாது. இருந்தா அப்புறம் அது வந்து அட்டை மாதிரி ஆயிடும். திருப்பிட்டே இருந்தீங்கன்னா நல்லா உள்ளெல்லாம் நல்லா வேகும். இது எல்லாம் லக்ஷ்மியோட டிப்ஸ். நீங்க வந்து இந்த மாதிரி பண்ணி பாருங்க. பாருங்க, பாருங்க கோகோனட் சட்னி. உங்களுக்கு லைட்டாக தண்ணி வேணால் ஊற்றிக்கலாம் நீங்கள். பட் நாங்கள் வந்து ரைஸில் கலந்துப்போம், கர்ட் ரைஸுக்கு தொட்டி சாப்பிடுவோம். அதனால தான் நான் வந்து தண்ணி ஊற்றிக்கல. இன்னொரு விஷயங்க, கோகோனட்டில் வந்து கையே படக்கூடாது. நமக்கு வந்து சும்மா மிக்சியில் இருக்குதுல, கை அப்படி வறுக்கிட்டி போட்டிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. கை மட்டும் படக்கூடாது. அது இப்போ இது பாருங்க, கீரை பொரியல், தோட்டக்கூரை ஃப்ரை, தெலுங்குல, தமிழில் அரைக்கீரை ஃப்ரை. அந்த வேர்க்கல் பவுடர் சொன்னால நான் வந்து இதுதான் அந்த இதில் போட்டது நான். இப்போ இது மிச்சம் இருந்துச்சுன்னா நீங்கள் இதிலே தொட்டி சாப்பிட்லாம். இல்லைன்னா இந்த மாதிரி டப்பாவில் எடுத்து வச்சுக்கிட்டு அடுத்த நாள் வந்து நீங்கள் அதை நான் சொன்ன ஐட்டம்ஸில் தோசை மேலே போட்டிக்கலாம், பொடி இட்லி மேலே தொட்டி சாப்பிட்லாம், அடைக்கு சாப்பிட்லாம், பெசரட்டுக்கு சாப்பிட்லாம், எல்லாத்துக்குமே சாப்பிடலாம். இல்லை வெறும் ரைஸில் கூட நீங்கள் வந்து கலந்துக்கிட்டு சாப்பிட்லாம். இப்போ நான் இதில் போட்டுட்டா இது அப்படி பக்கத்தில் நம்ம வச்சிடலாம். இப்போ உங்களுக்கு நான் வந்து சப்பாத்தி காட்டுறேன். கொஞ்சோண்டு நான் பொரியல் போட்டிக்கிறேன். இங்கே 4 சப்பாத்தி நான் சாப்பிட்லைங்க, சும்மா உங்களுக்கு காட்டுறது தான் நான் வச்சுருக்கிறேன் சீனு. நான் 4 சப்பாத்தி சாப்பிட மாட்டேன், ஒரு சப்பாத்தி தான். இல்லைன்னா இன்னொரு ஆஃப் எடுத்துப்பேன். பாருங்க, இதான் எப்படி தெரியுதுங்களா? இப்படி தான் நான் விரும்புகிறீங்க. இதுதான் நமக்கு வரமாட்டேங்குதுன்னு தானே நம்ம எவ்வளோ இது பண்ணோம். எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது பார்த்தீங்களா? ஸ்மூத்னஸ்ஸு. உள்ளி வெந்திச்சு பாருங்களே, உள்ளியும் வந்து வெந்திச்சு. இப்போ நம்ம அதே மாதிரி இன்னொரு சப்பாத்தி நான் அந்த ஆயில் உள்ளே போட்டி பண்ணால அதுவும் அதே மாதிரி தான் லேயர் வரும். பார்த்தீங்களா? எதுக்கு நான் உங்களுக்கு இது காட்டுறேன், இது மாதிரி பிச்சு தெரியட்டும் அப்படி இருந்தால் பிச்சு காட்டுறேன், இல்லைன்னா காட்டியிருக்க மாட்டேன். இப்போ பாருங்கள், நான் இது சூப்பராக இருக்குது. எனக்கு நானே
ரொம்ப பில்டப் அடிச்சுக்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. நிஜமாக சொல்கிறேன், சூப்பராக இருக்குது, பண்ணி பாருங்கள். அதே சேம் டைம் கோகோனட் சட்னி இதுவும் சூப்பராக இருக்குது. நீங்கள் ஒரு வேளை தோசைக்கு போட்டிக்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் வாட்டர் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம், நோ ப்ராப்ளம். நான் அப்புறம் ரோல் சொன்னால உங்களுக்கு வந்து சப்பாத்தி ரோல் பண்ணி சாப்பிடுங்கண்ணே. இது இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி இப்படி ரோல் பண்ணி குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூலில் டிஃபின் பாக்ஸ் கொடுத்தீங்கன்னா அவங்க அப்படியே எடுத்து சாப்பிடுவாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நல்ல முறையாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வெரைட்டி பண்ணுவேன் நான். இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிறேன். ஏதாச்சும் நான் சொல்கிறதுல மிஸ்டேக் இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிறேன் நான். ஓகேங்களா? தேங்க்யூ.